ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவருடைய தளபதியாக சசிகலாவை சொல்லலாம்னா, சசிகலாவின் தளபதிகளாக இருந்ததுல முதன்மையான ரோல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தினகரனுக்கு இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மைதான். தினகரன் அவங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் என்ன நினைக்கிறார்களோ, என்ன சொல்கிறார்களோ அதை செயல்படுத்தி கொண்டு வந்து வெற்றி செய்தி ஒன்றை தவிர வேற செய்திகளை கொண்டு வருவதில்லைங்கிற அளவுக்கு அவர் திறமையாக செயல்பட்டாரு அப்படின்னு அதாவது திறமையாகங்கிறத நான் கோர்ட்ல சொல்றேன். திறமையாக செயல்பட்டாரு அப்படின்றது உண்மைதான். அதனால ஊடகங்களோட ஒரு நெருக்கம் வந்திருந்தது. அது போக அவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கிய காலத்துல திரும்பவும் அவர் ஒருங்கிணைப்பு தொடர்பான வேலைகளை, அதாவது எம்எல்ஏக்களை ஒருங்கிணைச்சு சசிகலாவுக்கு ஆதரவாக நிறுத்துவதற்கு அவர் ஒரு சசிகலாவின் தளபதியாக வேலை செய்தாரு. ஊடகங்களின் பார்வையில் இருந்தாரு. அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக வந்து விடுவாரோ அப்படிங்கிற அச்சத்துல எடப்பாடிக்கும் அவருக்கும் இடையில ஒரு இடைவெளி வந்து, அந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி எல்லா அவர்களுடைய பணிகளையும் செய்து முடித்ததற்கு பிறகு தினகரனை சற்று ஒடுக்கி வைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருந்திருக்கும் போல தெரியுது. அதனால அவர் மீது வழக்குகளும் கைதுகளும் வந்து அவரை அப்படி கிட்டத்தட்ட மௌனமாக உட்கார வச்சுட்டாங்க. அதனால ஊடக வெளிச்சம் அவர் மேல படாம போச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது திரும்பவும் 21 தேர்தல்ல அவருக்கு கிடைத்த வாக்குகள், அமமுகன்னு அவருக்கு கிடைத்த வாக்குகள் இப்போது அந்த கூட்டணிக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டின் தென் பகுதிகளில் முழுக்க தோல்வி அடைந்த நிலையில அதற்கு பிறகு இப்போ மக்களவை தேர்தலையும் தென் பகுதிகளில் கடுமையான தோல்வியை அதிமுக சந்தித்த ஒரு சூழல்ல பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட வெற்றி பெற முடியாது, அந்த கேப் இருக்கவே இருக்கும் என்ற நம்பிக்கையில தினகரனை இழந்துவிட பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அது வேறு விதமான பிரச்சனை. அவர் திரும்பவும் பழைய எஜமானர்களை கட்சிக்குள்ள தொண்டர் தலைவர் நிர்வாகிகளுக்கு இடையில ஒரு தோழர்களை போல ஒரு கட்சி அப்படிலாம் நடக்காததுனால, எஜமானர்களும் ஊழியர்களும் போல அந்த கட்சி நடந்த காரணத்தினால பழைய எஜமானர்களுக்கு சேவை செய்யக்கூடிய சூழல் திரும்ப வந்துவிட முடியாது. பழைய எஜமானர்களுக்கு தங்களை புதிதாக வந்திருக்கிற இந்த முதலாளிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது.